பேசிக் இன்ஃபர்மேஷன் இன் இவி வெஹிக்கிள்ஸில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு ஸ்டேரிங்கில் இருக்கிற பட்டன்ஸோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு வந்துட்டு நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னா, வால்யூம் இன்க்ரீஸ் பட்டன், வால்யூம் டிக்ரீஸ் பட்டன், மியூட் பட்டன், அதுலேயே நமக்கு வந்துட்டு கால் வந்து கட் பண்ணுற, கால் டிஸ்கனெக்ட் பண்ணுற பட்டன். அண்ட் தென் இந்த பட்டன் வந்து வாய்ஸ் கமாண்ட் ஆக்டிவேட் பண்ணுறது, வாய்ஸ் கமாண்ட் ஆக்டிவேட் பட்டன், வந்து கால் அட்டன் பண்ணுற பட்டன். அப்புறம் இந்த ரெண்டு பட்டனும் ஸ்டேஷன் எஃப்எம் ஸ்டேஷன் மாற்றுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து சோர்ஸ் பட்டன்னா நம்ம யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா யூஎஸ்பிக்கு மாற்றணும், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் மாற்றோம், ப்ளூடூத் மாற்றிக்கலாம். அண்டு எஃப்எம் சேஞ்ச் பண்ணால் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்டேரிங்க்கு ரைட் சைடு வந்தோம் அப்படின்னம்னா, இது வந்து க்ரூஸ் எனபிள் பட்டன், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி க்ரூஸ் எனபிள் பட்டன். இது ஸ்பீடு இன்க்ரீஸ் பட்டன், ஸ்பீடு டிக்ரீஸ் பட்டன், செட் பட்டன், எல்லாமே ஒரே பட்டனில் வந்துடும். இது ரெஸ்யூம் பட்டன்னா நம்ம ஸ்பீடை டீஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு இந்த பட்டன். இது வந்து நம்ம இந்த கிளஸ்டர் மீட்டரில் ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரிப் ஏ ட்ரிப் பி மாற்றுறதுக்காக, செட்டிங்ஸ் போகிறதுக்காக இந்த பட்டன். இந்த சென்டர் டிக் பட்டன் வந்து ஓகே பட்டன்னா நம்ம கிளஸ்டர் மீட்டரை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற இந்த ஓகே பட்டன். கொடுத்தோம் அப்படின்னம்னா செட்டிங்ஸுக்கு நமக்கு வந்து நம்ம போகும். நமக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த டிபிஎம் ரீசெட், சர்வீஸ் ரிமைண்டர் ரீசெட் எல்லாம் நம்ம இதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது க்ரூஸ் வந்து கேன்சலேஷன் பட்டன். க்ரூஸ் நம்ம எனபிள் பண்ணோம், எனபிள் பட்டன். இது கேன்சலேஷன் பட்டன். தேங்க்யூ.